தக்காளியை வந்து லோடு கொட்டுறான். அந்த கொட்டும் பொழுது அதுல நிறைய பழங்கள் அந்த கிரேடில் வர்றப்ப அடிபட்டு போயிருக்கும், நசுங்கி போயிருக்கும். அந்த சின்ன சின்னதாக வெடிச்சிருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக எடுத்து வைக்கிறாங்க. நான் ஒரு முறை கேட்டேன், எதுக்கு இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருக்கீங்கன்னு. இது வந்து ஹோட்டலுக்கு கேட்ரிங்காரங்களாம் வருவாங்க, அவங்களுக்கு கொடுக்குறக்குன்னாங்க. ஆக ஒரு 30 ரூபாய் விற்கக்கூடிய ஒரு தக்காளி அது அடிபட்டுச்சுன்னா பொதுமக்கள் வந்து அந்த விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஹோட்டலுக்கோ ஒரு கேட்ரிங்காரங்களோ அதை ஒரு ஃப்ளாட் ரேட் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கத்தை கழுவி அந்த பக்கத்தை வெட்டி விட்டு மீதியை உள்ளே போட்டு சமையல் பண்ணுறாங்க. அது நமக்கு தெரியாது, கண்ணில் பார்க்கல, ஆனால் நம்ம விரும்பி சாப்பிடுகிறோம். ஆனால் வீட்டு சமையல் அப்படி இருக்காது. நல்ல தரமாக வாங்கிட்டு வந்து நம்ம போட்டு சாப்பிட்றோம். இன்னும் பெரிய பெரிய இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது பண்ணைகளிலே இறந்து போன கோழிகளை அவங்களுக்கு ஒரு கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்க. அதை வந்து அவங்க வந்து எடுத்து கலர் போட்டு மசால் போட்டு அவங்க பொரிச்சு கொடுக்குறாங்க. நிறைய பேர் ஃபுட் பாய்சனால் வயிற்றால போகிறது, உடல் பலவீனப்பட்டு ஒரு வைரல் ஃபீவர், ஏன் மரிச்சும் கூட போயிருக்காங்க. காரணம் தரமற்ற உணவுகள். இன்னும் ஒரு சில ஹோட்டல்ஸில் பார்த்தோம்னா எண்ணெய் சாப்பிட்டு வந்ததுலேருந்தே நெஞ்சுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கும், பழைய எண்ணெய். அந்த பழைய எண்ணெயை பஜ்ஜியே போடுறோம், இன்னைக்கு ஃபுல்லாக சுடுறாங்க. சாயந்தரம் ஒரு மீதி ஆயிருக்கும். அதை வந்து ஓகே, அதை என்ன பண்ணுவாங்க, அதை இருத்து நிறைய கடைகளில் பாருங்கள், அதை வடித்து மறுபடியும் அதுக்குள்ளேயே எண்ணெய் போட்டு அந்த எண்ணெய் கவுச்சி அந்த ரோட்டை நம்ம கிராஸ் பண்ணும் பொழுது நம்ம மூக்கிலையும் நம்ம கண்களிலும் அந்த காரல் ஏறும். அந்த பழைய எண்ணெயினுடைய தன்மை தெரியும். இதெல்லாம் நம்முடைய உணவை கெடுக்கிற ஒரு காரியங்கள். ஆக இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் நம்ம தாண்டி தான் வரோம். ஆனால் ஒரு நாள் சாப்பிட்ற நாள் அது நமக்கு விளைவு நமக்கு உணராமல் நம்ம கடந்து போயிடுறோம். ஆனால் ரெகுலராக வெளியூர்லேருந்து வேலைக்கு வந்து தங்கி ஹோட்டலில் தான் சாப்பிட்ணும், இல்லை மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறோம், நான் ஹோட்டலில் தான் சாப்பிட்டாகணும், வேறு வழி இல்லை, என்ன கிடைக்குதோ அந்த டைமுக்கு அதை நான் சாப்பிட்டுட்டு என் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறேங்கிறவங்களுடைய நிலை அதிக ஆபத்து என்று சொல்லி அநேக மருத்துவர்கள், அநேக சோசியல் மீடியாவில் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த காரியங்கள் இன்னைக்கு பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆக இன்னைக்கு தலைமுறை எப்படி மாறி இருக்குன்னா கண்களிலே திருப்தி என்கிற அளவுக்கு மாறி இருக்குது. ஆக கண்ணில் வந்து அட்ராக்டாக இருக்குது, ஆகவே நான் சாப்பிட போகிறேன், அதுதான் இன்னைக்கு இந்த கடை, நாளைக்கு அந்த கடை அப்படிங்கிற. நாங்களும் சின்ன வயசில் அப்படி சாப்பிட்டு வந்தவங்க தான். ஆனால் அன்னைக்கு இருந்த உணவுகளினுடைய தரம்